நாம எல்லாரும் தமிழ்நாட்டை மாஃபியா கிட்ட இருந்து காப்பாத்த போராட வேண்டிய நேரம். இன்னைக்கு மாஃபியாவுடைய தலைவி சசிகலா ஊழல் குற்றவாளியா ஜெயில இருந்தாலும் அந்த குடும்பம் சொல்படிதான் நாங்க கேட்போம், ஊழல் குற்றவாளி சொல்படிதான் நாங்க நடப்போம் அப்படின்னு நம்ம எம்எல்ஏக்கள் சொல்வது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அவமானம். அது மட்டும் இல்லைங்க, அந்த மாஃபியா குடும்பத்திலிருந்து தினகரனை துணை பொதுச் செயலாளராக்கி இன்னைக்கு ஆர்கே நகர் வேட்பாளராக்கி நாளைக்கு அவரை சிஎம் ஆக்கவும் ட்ரை பண்றாங்க. இது மூலமா தமிழ்நாட்டுடைய கம்ப்ளீட் கண்ட்ரோலை எடுக்கணும்னு அவங்க பாக்குறாங்க. இந்த தினகரன் யார், இவர் எங்க இருந்து வந்தாரு அப்படிங்கிற பல கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும். தினகரன் சசிகலாவுடைய அக்கா வனிதாமணியுடைய மகன் அப்படிங்கிறது உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா சசிகலா செய்த ஊழல் பலவற்றில் தினகரனுக்கு முக்கிய பங்கு இருந்தது. உதாரணத்துக்கு லஞ்சம் ஊழல் மூலமா கொள்ளையடித்த பணத்தை தினமும் நமது எம்ஜிஆர் அக்கவுண்ட்ல, ஜெயா பப்ளிகேஷன்ஸ் அக்கவுண்ட்ல எப்படி டெபாசிட் செஞ்சாங்க, மூட்டை மூட்டையா கொண்டு போய் எப்படி டெபாசிட் செஞ்சாங்க அப்படிங்கறத நம்ம போன வீடியோல பார்த்தோம். இந்த மாதிரி நமது எம்ஜிஆர் அக்கவுண்ட்ல மட்டுமே 15 கோடிக்கு மேல டெபாசிட் செஞ்சாங்க. ஆனா இந்த நமது எம்ஜிஆர் நிறுவனத்துடைய பார்ட்னர்ஸ் ஜெயலலிதா, சசிகலா மட்டும் இல்லைங்க. குன்ஹா தீர்ப்புல மிக தெளிவா தினகரனும் சசிகலா தம்பி திவாகரனும் நமது எம்ஜிஆருடைய பார்ட்னர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே போல ஜெயா பப்ளிகேஷன்ஸ் உடைய பார்ட்னர்ஸும் தினகரனும் திவாகரனும் தான். இந்த ரெண்டு அக்கவுண்ட்ல இருந்து தான் கோடிக்கணக்கான பணம் 32 பினாமி நிறுவனங்களுக்கு மாத்தி 3000 ஏக்கர் நிலங்கள் வாங்கப்பட்டது. காவல்துறை ஏனோ தினகரனோட பேரை சார்ஜ் ஷீட்ல சேர்க்கல, சேர்த்திருந்தா இவரும் 4 வருஷம் கம்பியன் இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த லஞ்சம் ஊழல் மூலமா சம்பாதிச்ச பணத்தை கோடிக்கணக்கில் ஹவாலா வழியாக வெளிநாட்டுக்கு எடுத்து சென்று அங்கு பல சொத்துக்களை உருவாக்கியவர் தான் தினகரன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் தினகரன் மற்றும் ஜெயலலிதா மீது 280 கோடி மதிப்பிலான ஸ்லாலி ஹால் மற்றும் ஹாப்ஸ்கிராஃப்ட் ஹால்ட் அப்படின்னு ஹோட்டல்கள் லண்டன்ல வாங்கியிருக்காங்கன்னு வழக்கு பதிவு செஞ்சாங்க. தினகரன் இந்த ஹோட்டல்களை வாங்கறதுக்காக தன் சிங்கப்பூர் மற்றும் துபாய் அக்கவுண்ட்ல வச்சிருந்த 56 கோடி ரூபாய் பணத்தை லண்டன்ல இருக்கக்கூடிய நைனேஷ் தேசாய் அப்படிங்கிறவருக்கு டிரான்ஸ்பர் பண்றாரு. இந்த வழக்க ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்த ஆச்சாரியா அவர்கள் இதை ப்ரூவ் செய்யணும் அப்படின்னு சொன்னா 9 எவிடன்ஸா வெளிநாட்டுல இருந்து வர வைக்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி 9 பேரை வெளிநாட்டுல இருந்து வர வைக்கணும் அப்படின்னு சொன்னா இதனால சொத்து குவிப்பு வழக்கும் பெரிய அளவுல தாமதமாகும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்க வாபஸ் வாங்கினார். 1988ல ஒன்றும் இல்லாத தினகரனுக்கு 56 கோடி பணம் வெளிநாட்டு அக்கவுண்ட்ல எப்படி வந்தது? ஜெயலலிதாவோட 66 கோடி சொத்து குவிப்பு வழக்கு டிலே ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் தினகரன் இந்த வழக்கில இருந்து தப்பிச்சாரே தவிர அவர் தவறா சம்பாதிச்ச பணத்தை ஹவாலா மூலமா தான் இவ்வளவு பணத்தை வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போனாரு அப்படிங்கிறது நமக்கு மிக தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லைங்க, அவர் தன் சிங்கப்பூர் மற்றும் துபாய் அக்கவுண்ட்ல இருந்து 42 கோடி ரூபாய் பணத்தை சிங்கப்பூர் அட்வென்ச்சர் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்திலையும் கருப்பு பணத்துக்கு பதுக்க பெயர் போன பிரிட்டிஷ் வெர்ஜின் ஐலாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டிப்பர் இன்வெஸ்ட்மெண்ட், டர்ன்கி மற்றும் பேனியன் ட்ரீஸ் நிறுவனங்கள்லயும் டெபாசிட் செஞ்சார். இந்த வழக்குல தான் அவருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் 25 கோடி அபராதம் விதிச்சது. அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை இந்தியாவுக்கு வட்டியோட சேர்த்து திரும்ப கொண்டு வரணும்னு ஆர்டர் பாஸ் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம கோஃபி போசா சட்டத்துல, அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பிரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட்ல தினகரனை 1 வருஷம் ஜெயில போட்டாங்க. அவரை ஜெயில போட்டது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு பதிவு செஞ்சார். அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் மிக தெளிவா உச்சநீதிமன்றம் இவர் செஞ்சது ஒரு தீவிரமான குற்றம் அப்படின்னு சொல்லி இவரை கோஃபி போசா சட்டத்துல போட்டது சரிதா அப்படின்னு அவருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நம்மளோட பணத்தை சுரண்டி ஹவாலா மூலமா கோடி கணக்கில் வெளிநாட்டுக்கு எடுத்துட்டு போன இவரையா ஆர்கே நகர் மக்களாகிய நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க? தயவு செஞ்சு இவரை தேர்ந்தெடுத்து தமிழகத்தை ஒரு மாஃபியா குடும்பத்துக்கிட்ட அடகு வச்சாங்க. இந்த மாஃபியா குடும்பம் சொல்படிதான் ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு சொல்ற இந்த 122 கூவத்தூர் எம்எல்ஏக்களை பதில் சொல்றதுக்காக, அவங்களை கேள்வி கேட்கறதுக்காக வருகிற ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 19 வள்ளுவர் கோட்டத்துல காலையில 9 மணிக்கு காஃபி வித் எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை பொதுமக்கள் நடத்துறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாரும் வாங்க. நாம எல்லாரும் சேர்ந்து நம் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கின இந்த எம்எல்ஏக்கள் கிட்ட கேள்விகள் கேட்போம். நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். தமிழ்நாட்டை மாஃபியா கிட்ட இருந்து காப்பாற்றுவோம். நன்றி.